வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசி பருப்பு பாயசம் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பருப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா வறுக்காமல் அப்படியே சேர்த்து செய்கிறத விட இது மாதிரி வறுத்து செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு சேர்த்து வறுத்துக்குங்க. பருப்போட கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக அது நல்லா வறுபட்டு வாசனை வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. தண்ணி பத்தலைனா கூட நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 3 விசிலுக்கு வச்சிடலாம். நல்லா பருப்பு வெந்துடும். தண்ணி அளவு நமக்கு விருப்பப்படி நம்ம வச்சுக்கலாம். பருப்பு பாயசம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி நிறையா வச்சுக்கலாம், திக்காக இருக்குன்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் தண்ணி எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் பாசிப்பருப்பு வேக வைக்கும்பொழுது ரொம்ப பார்த்திங்கன்னா சாஃப்டாக ரொம்ப கொலன்னு இருக்க மாதிரி வேக வைக்காதீங்க. லைட்டாக பாருங்கள், அந்த முழு பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த பாயசம் சாப்பிடும்பொழுது அந்த பருப்பு வாயில் கடிப்படும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கலை, அதுக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் இதில் நிறைய பேர் வெல்லம் தான் சேர்ப்பாங்க. வெல்லம் தனியாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை உருக்கி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை டைரெக்டாகவும் சுத்தமான வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்பொழுது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும், இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் லைட்டாக உப்பு சேர்க்குறோம். இதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை பக்கத்துலேயே வேறு ஒரு அடுப்பில் வச்சு இதை அப்படியே குக் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்புலாம் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இதில் பார்த்திங்கன்னா நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயை நீங்கள் துருவி சேர்க்கிறத விட இது மாதிரி பொடியை கட் பண்ணி அதில் நெய்யில் நல்லா வறுத்து சேர்க்கும்பொழுது நல்லா வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது தேங்காய் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வறுபட்டதும் இதோட முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு பாயசம் பாருங்கள் நல்லா திக்காக ஆகிடுச்சு. நம்ம வெல்லம் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கும்பொழுது நல்லா திக்காகிடும். இப்போது நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலராக நல்லா திக்காக இருக்குது. பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதோட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால், அப்படி இல்லைனா நீங்கள் பாலை கூட காய வச்சு நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்க்கும்பொழுது நல்லா க்ரீமியாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதோட தட்டி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்து வச்சுருக்க அந்த நெய்யோடையே சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரொம்பவே சுவையான நல்லா டேஸ்டான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் நியூ வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.